நேர்களை வணக்கம். நான் உங்கள் மாஸ்டர் சிறப்பு நேர்காணலுக்காக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இளம் புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசுவோம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு 2 ஆண்டுகளை நிறைவு செய்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதனுடைய விழாவானது இன்றைக்கு நடந்தது. இன்றைக்கு காலையில் அதில் பேசிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மீண்டும் திமுக மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. ஒரு குறளும் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அந்த குறள் என்னன்னு நீங்களே படிச்சிருப்பீங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது தாவேகா அப்படின்னும் போது வே என்பது வெறுமை கழகமாக இன்னைக்கு போயிருக்குது. அதை ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டம், இப்போ ஒரு கட்டம். அதுல உட்கார்ந்துக்கிட்டு நடிகர் விஜய் அவரு சினிமாவில் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, சினிமாவில் நல்லா ஃபைட் பண்ணுவாரு, குதிப்பாரு, எல்லாம் ஓடுவாங்க. அடிச்சாருன்னா 100 பேர் விடுவாங்க. கீழே தியேட்டர்ல எல்லாம் கை தட்டுவாங்க, குதிப்பாங்க. இளைஞர்கள் அவருடைய ரசிகர்கள். அவரு அதோட இருக்கலாம். அவருக்கு திடீர்னு ஒரு ஆசையை யார் உருவாக்குனாங்க? இதெல்லாம் நான் பின்னால சொல்றேன் காரணத்தை. ஆசையை யார் உருவாக்கியது? உடனே முதலமைச்சர். வேற எதுவும் கிடையாது. ஒரு நகராட்சி, ஒரு பேரூராட்சி, ஒரு ஊராட்சி மன்றத்துல இல்ல ஒரு சட்டமன்றம், இப்படி எந்த விஷயத்திலும் என்னன்னு கூட தெரியாம அடுத்த நிமிடமே முதலமைச்சர் ஆகுது. முதலமைச்சருக்குரியது என்ன ஏதுன்னு கூட தெரியாது. ஒரு அனுபவமோ ஒரு ஏதோ எந்த பொது வாழ்க்கைக்கான நோக்கமே இல்லாத அவரு திருக்குறள் சொல்வாரு. அவருக்கு என்ன இருக்கு? திமுகவை தாக்குகிறார்கள், பழுத்த மரம் தான் கல்லடி போடும் இல்லையா? இன்றைக்கு மட்டுமல்ல, 73 ஆண்டுகளை கடந்த ஒரு அரசியல் இயக்கம் இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம். 73 ஆண்டுகளை கடந்துடுச்சு, 75 ஆண்டு. அப்போ இவ்வளவு ஆண்டுகள்ல இப்படி விஜயை போல எத்தனை பேரை பார்த்துருக்கோம்? திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியோ தோல்வியோ ஆனாலும் கூட இந்த மண்ணிலே எப்படி நிலைத்து நிற்கிறது? அதெல்லாம் விஜய் போய் படிக்கணும், 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். திமுக வெறும் அரசியல் கட்சி அல்ல, சமுதாய சீர்திருத்த அரசியல் இயக்கம்னாரு அண்ணா. அதனாலதான் இந்த இயக்கம் சமூக நீதிக்கு போராடிச்சு, சம உரிமைக்கு போராச்சு, பெண் உரிமைக்காக போராடிச்சு. எல்லாவற்றையும் இன்னும் கூட கேட்டீங்கன்னா திராவிட இயக்கத்தின் நீதி கட்சி தான் 1921 ஐயா பெரியார் அவருடைய கருத்தின்படியும் பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது. இப்படி ஒவ்வொன்றா அடிப்படை பார்த்தா நம்ம இயக்கம், அந்த இயக்க கொள்கையை தாங்கி திமுக திராவிட இயக்கத்துல அரசியல் இயக்கமா இருக்குது. இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கக்கூடிய திமுகவை பற்றி ஒண்ணுமே தெரியாம இன்னைக்கு திமுகவை தாக்குவர்கள் யார்? அவர்கள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள். சொல்றது யாரு? பாசிச பாஜக. டெல்லி பட்டினத்தில் உட்கார்ந்து கொண்டு, நாக்பூரிலே உட்கார்ந்து கொண்டு RSSும் பாஜக போன்ற அமைப்புகளும் தமிழ்நாட்டுல திராவிட இயக்கமாக இருக்குது. இந்த இயக்கத்துக்கு திமுக தான் அரசியல் இயக்கம், அதை விடக்கூடாது. திமுகவை யாரெல்லாம் தாக்குகிறார்களோ அவர்களெல்லாம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு உடைந்து உதிரியாக அங்கங்க ஏற்கனவே ஒன்னா இருக்கும் போது ஒன்னா சேர்ந்து எதிர்த்து தோல்வி அடைஞ்சாங்க. அவங்களுக்குள்ளேயே உடைஞ்சி தூள் தூளா போனாங்க. அவங்களையெல்லாம் கூப்பிட்டு பேசி கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது பாஜக. ஒரே வரி, திமுகவை எதிர்ப்போம், அதான் அவங்க கொள்கையே. ஆக திமுகவை எதிர்ப்போம் என்றால் பெண் உரிமையை மறுப்போம், திமுகவை எதிர்ப்போம் என்றால் வகுப்பு வாரி பிரதித்துவம், இட ஒதுக்கீடு போன்ற கல்வி நிலைகளை எதிர்ப்போம். இப்ப நடிகர் விஜய், நான் திமுகவை எதிர்ப்பேன், திமுக தான் எனக்குன்னா இது யாருடைய குரலின் எதிரொலி? புரியுதா உங்களுக்கு? குரலின் எதிரொலி. அந்த குரலின் எதிரொலியாக நடிகர் விஜய் இங்கே நடமாடிக்கிட்டு இருக்காரு. அதை நம்ம முதல்ல அடிப்படையில புரிஞ்சுக்கணும். இப்ப அவர் ஒரு திருக்குறளை சொல்லி கேலி கிண்டல், இந்த திருக்குறள் கேலி கிண்டல்லாம் சந்திக்காதது கிடையாது. 1968 முத்தமிழறிஞர் கலைஞர் அறிஞர் அண்ணாவினுடைய அமைச்சரவையில போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் தான் முதல் திருக்குறளை பேருந்துகளில் எழுதினார். திருவள்ளுவர் படமும் பேருந்துகளில் வைக்கணும்னார். அதை கேலியும் கிண்டலும் இன்னைக்கு விஜய் குதிச்சிங்க பேசுற மாதிரி அன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு எதிர்கட்சியாக இருந்த ஒரு எம்எல்ஏ என்ன பேசினார் தெரியுமா? இதை விட கேலியாக பேசினார். என்ன தெரியுமா? டை கட்டி வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் கை கட்டி பின் செல்வர். எப்படி? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்ற திருக்குறளை கிண்டல் பண்ணி டை கட்டி வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் கை கட்டி பின் செல்வர்னு சொல்லிட்டு இதையும் எழுதி வைப்பாரா முதலமைச்சர்? குரல் இந்த குரலை அப்படின்னு கேலியும் கிண்டலும் பேசும்போது முத்தமிழறிஞர் கலைஞர் எழுந்து சொன்னார்,
68 அவர் சொன்ன பதில் என்பது இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலத்திற்கும் நிலைத்து நிற்கும். இன்னைக்கு இந்த விஜய் போன்றவருக்கு திருக்குறளை சொல்ற அதான் அழகா சொன்னார். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்ற அந்த திருக்குறளை நல்லா எழுதி உங்க வீட்டிலேயே எழுதி ஒட்டி வச்சுக்கங்க, இல்ல நாங்களே வேணாலும் ஒட்டி வைக்கிறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் கொடுத்தார். அதை தான் நானும் நடிகர் விஜய்க்கு சொல்ல விரும்புறேன். திருக்குறளை வச்சுக்கிட்டு இவர் உண்மை பெரிய இது பேசுறது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனங்களை எழுதி கொடுக்குறாங்க, நடிகருக்கு எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுக்குறாங்க, பேசுகிறார். இதுவரையில் நடிகர் விஜய் அவருடைய கட்சி ஆரம்பிச்சிருந்து என்னுடைய கொள்கை இதுன்னு சொல்ல தெரிஞ்சுது. எல்லாரும் சொல்லுவாங்க நாங்களாம் கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்ல செய்வோம், நான் முதலமைச்சராகி அதை செய்வேன். உன்னுடைய அடிப்படை நோக்கம் என்ன? அடிப்படை கொள்கை என்ன? உன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கான இயக்கத்தை, உணர்வை நீ எப்படி கொண்டு வர போற? எதுவுமே சொல்லல. எடுத்த உடனே தேர்தலில் நிற்போம், முதலமைச்சர் ஆகும், இதை முதலமைச்சராகவும் குதிக்கிறாரு தவிர அவருக்கு வேற எண்ணமே வரல. அதனால நடிகர் விஜய் நடிகராகவே இருந்துகிட்டு இன்னும் 4 படத்தில் நடிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவரு இப்பயே இந்த நடிகரா இருக்கும்போது வரக்கூடிய வருவாய்க்கே சரியா கணக்கு காட்டல. அப்புறம் நீ முதலமைச்சர் ஆகி உடனே போய் ஏறி அங்க போய் உட்காந்துக்கிட்டு நீ அடுத்தவங்களை குறை சொல்றீங்களா? அவரை தான் நம்ம கேட்கிறோம். அவருடைய தம்பிகளையும் அவருடைய அதாவது ரசிக பெருமக்களையும் கேட்போம். உங்களை நீ கைத்தட்டு நல்லா டான்ஸ் ஆடுப்பா அவர் கூட சேர்ந்து வேளான்னு சொல்ல. ஆனால் தான் வாங்கிய காருக்கு கூட ஒழுங்காக அரசுக்கு துறைக்கு பணம் கட்டல. அதுக்கு நடவடிக்கை எடுத்து நோட்டீஸ் கொடுத்து அப்புறம் வசூல் பண்ணாங்க. நீ 200 கோடி 100 கோடின்னு சம்பளம் வாங்குறவரு கார் வாங்கினதுக்கு கூட பணம் கட்டக்கூடாதா? அதை கூட வரி கட்டக்கூடாதா? டாக்ஸில 1000 பிரச்சனையா? எதுக்கு சொல்றோம்னா, நீங்கள் வருவதற்கு முன்பே, பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பே உங்களுடைய வாழ்க்கை எதுவும் சரியில்லை. முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்றதுதான் என் கருத்து. நான் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? ஏன்டா கூப்பிட்டோன்னு நினைப்பீங்க அப்படின்ற. வரல நான் வந்தா என்ன வந்துருவேன், ஏன்டா கூப்பிட்டோன்னு நினைப்பேன். ஆமா, இது எங்க சொல்லக்கூடியது தெரியுமா? தெரியாதவர்கள், அறியாதவர்கள் ஐயோ வரலையேன்னு வந்த உடனேதான் ஐயோ இவரை போய் கூப்பிட்டுட்டோமே, ஐயோ பாவம், என்னத்த அநியாயம், நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிற காரியங்கள்லாம் நிறைய உண்டு. நல்லவர்னு நினைச்சு கூட்டம், அவரு இப்படிப்பட்ட கல்வரா இருக்கிறாரேன்னு நமக்கு தெரியலையேன்னு அழுததான் வரலாற்றிலே நிறைய புரட்டி பார்க்க முடியும். எதுக்காக இதை சொல்றோம்னா, அவரு எல்லாமே பஞ்ச் டைலாக்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசுற மாதிரியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யாரு இதை நம்புவார்கள்? யாரு இதை ஏற்றுக்கொள்வார்கள்? மக்களுக்காக நீ கொஞ்சமாவது ஒரு 4 விஷயத்த படிச்சுட்டு வா, பொது வாழ்க்கைக்கு வாங்கன்றோம். ஏன் வரமாட்டேன்றீங்க? ஒண்ணும் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அவருடைய குணம், அவருடைய செயல், அதுதான் அவர் முதல்வர் ஆவறதுக்கு ஆசையில குதிக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்ன்றதுக்கு நாம ஒன்றும் சொல்ல வேணாம், அவங்களுக்கே தெரியும். அவங்க ரசிகர்கள் வெளியில சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ள நினைச்சுக்குவாங்க. என்ன தெரியுமா? தன்னுடைய கண்ணெதிரில் தன்னை காண வந்த மக்கள், தன்னை காண வந்த மக்கள் நெருக்கடி, ஒரே குழப்பம், எல்லாம் ஏறி உழுந்து எல்லாம் கண்ணெதிரில் சாவுறாங்க. நீ தான் தண்ணி பாட்டிலே கொடுத்து தூக்கி போட்ட. எல்லாம் அடிச்சு மோதி சாகும்போது என்ன பண்ணணும்? யாராக இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வரவங்க உடனே அப்படியே வேன்ல இருந்து குதி. சினிமா மாதிரி குதிக்க முடியலன்னா இறங்கி போய் கீழே விழுந்தவங்களை தூக்கிக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல போய் நீ ஏத்திட்டு அங்கேயே சாலையில உட்காந்து மக்களோடு மக்களாக பேட்டி கொடுத்துருக்கலாம், போராடி இருக்கலாம். மக்களோடு மக்களாக நீ ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஊர்வலமாக அந்த மக்களை அழிச்சிட்டு போய உன்னை யாரு வேணாம்னா. அந்த தைரியம், அந்த துணிச்சல் எதுவும் இல்லை. சினிமாவில் வர ஹீரோத்தனம் போல அந்த செயலை கூட நீ செஞ்சு காட்டியிருக்கலாம். ஆனால் நீ என்ன பண்ண? போலீஸு கூட பின்னங்கால் பிடரில் ஈடுபடுற ஒரே ஓட்டம் ஓடுறீங்க. அதுவும் வீடியோல வருது. எதுக்காக இதை சொல்றோம்னா, பொது வாழ்க்கைக்கு வருகின்ற போது மனசுல மக்களை காக்கணும், மக்களுக்காக நம்ம இருக்கோம், நம்மை தேடி வரக்கூடிய தொண்டர்களை நம்ம பாதுகாக்கணும் வந்திருக்கலாம். ஆஸ்பத்திரிக்கும் போல பார்க்கல 3 நாள். அது என்ன 3 நாள் காணாம போனது? ஏன் வீட்டுல போய் தனிமைச்சேரியில உட்காந்தீங்க? இதுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்லணும், விஜய் தம்பிகள் பதில் சொல்லணும். யாராவது இருப்பாங்களா? மனசாட்சி இல்லை. சினிமாவில் வர சீன் போல அவர் மேல தப்பு சொல்ல முடியாது. நீங்க தான் அவரை நம்பிக்கிட்டு இப்படி இருந்திருக்கலாம். அவர் நான் இப்படிதான் இருப்பேன், என்னை கேள்வி கேட்க யாராலும் முடியாது தெரியுமா அப்படின்னு கூட அவர்
ஸ்டைலா டைலாக் பேசலாம். 3 நாள் கழிச்சு எல்லாரும் என்ன செய்வோம்? இறந்தவர்கள் சாவு வீட்டுக்கு போய் தான் துக்கம் விசாரிப்போம். அதுதான் உலக இயற்கை, யாராக இருந்தாலும். ஆனா இவர் என்ன பண்ணாரு? அவங்களெல்லாம் வீட்டுக்கு வரவழைச்சு காசு கொடுக்குறன்ற பேர்ல அங்க கூட போகல. ஏன் போக மாட்டேன்றீங்க? இன்னைக்கே என்னாச்சு உங்களுக்கு? தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம என்ன சொல்றோம்? யார் வேணா வாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிக உறுதியாக தெளிவாக எங்களுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் இன்னைக்கு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்துக்கிட்டு வர்றாரு. அதை ஆட்சி எப்படி நடத்துறது, போறது வருதுன்றது தெரியாம என்ன ஏதுன்னு புரியாம நீங்க குதிக்கலாம். எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அவரும் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. மாண்புமிகு துணை முதல்வர் என்னுடைய பாசத்திற்குரிய இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சுக்கள்ல இருக்க இயக்கத்தை பாரு. நீ அதெல்லாம் படி. சனாதனத்தை அவர் எதிர்த்து பேசுறத இந்தியாவே இன்னைக்கு அவரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்குன்னா மக்களுக்காக, திராவிட தமிழர்களுக்காக பேச. நீ பேச, உன்னை யார் வேணாம்னா. இப்போ பாரதிய ஜனதா மேல நான் சொன்னேன், அவங்க ஒரு கணக்கு போட்டு திமுகவை தாக்குகிறவர்கள் எல்லாரும் ரெடி ஆகுங்கன்னு ஒரு முடிவு பண்ணி அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னேன். இவரும் நான் திமுக தான் என் எதிரி எதிரின்றார். அந்த குரலின் எதிரொலி இங்கிருந்து வருது. அப்ப என்ன அர்த்தம்? பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. இது என்னுடைய குற்றச்சாட்டு, அவர்களுடைய செயல்களின் மூலமாக சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. மிஸ்டர் விஜய், உன் மேல இந்த வழக்கு இருக்கு, இந்த மாதிரி ஊழல அதுக்கு இது டாக்ஸ் எல்லா பிறகு எல்லாத்தையும் தூக்கி கேட்டால வச்சிடறோம். நடவடிக்கைலாம் கிடையாது. நீ கட்சி ஆரம்பிச்சு எங்களை திட்டு, நான் உங்களை திட்டுறோம், நாங்க உங்களை திட்டுவோம், நீங்க எங்களை திட்டுங்க. நீங்க தனியா போங்க. எங்களுக்கு வாக்களிக்காத சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் திமுகவுக்கு போகாமல் உங்களுக்கு போகட்டும். நீங்க அந்த ஓட்டை பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு நீங்க எவ்வளவு எம்எல்ஏ வந்தாலும் சரி, நாங்க எவ்வளவு எம்எல்ஏ வந்தாலும் சரி, நாம 2 பேரும் ஒன்னாகி உங்களை முதலமைச்சர் ஆக்குறோம். இது அவர்களுக்குள் நடைபெற்ற ரகசிய பேர ஒப்பந்தமாக நான் கருதுறேன். அதனாலதான் பிஜேபியை இன்னைக்கு கூட ஒண்ணுமே பேசல. பட்ஜெட் வருமா, நீங்க என்ன பேசணும்? பட்ஜெட்னா என்னன்னு தெரியாது அவருக்கு, அது வேறு விஷயம். ஆனா என்ன பேசியிருக்கணும்? தமிழ்நாட்டுக்கு ஏன் கல்வி நிதியை கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு ஏன் நீங்க இதெல்லாம் செய்யல அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஜிஎஸ்டி பணத்தினுடைய பங்கீட்டை ஏன் ஒழுங்கா கொடுக்கல? 3548 கோடி ரூபாய் கல்வி நிதியை நீ தரலாம், என்ன அர்த்தம்? எங்க வீட்டு குழந்தைகள் பிள்ளைகளின் கல்வியில மண்ணை அள்ளி போடுறிய, இது என்ன நியாயம்? என்ன டைலாக் பேச, ரிப்போர்ட்ல பேச, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதான். திமுகவை விடமாட்டேன். ஆக திரும்ப திரும்ப இதையே பேசிக்கொண்டு கிளைமாக்ஸை நோக்கி போயிட்டு இருக்கிறாராம். கிளைமாக்ஸ்ல அப்படியே அவர் எல்லாத்தையும் முடிச்சிருவாருன்னு அவரா கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. நாம என்ன சொல்றோம்? அவர் மேல தப்பு சொல்லல. அவர் தன்னை புரிந்து கொண்டு மக்களுக்கு, இப்ப பாருங்க, நீங்க எல்லாத்தையும் வீடியோவில் பாருங்க, ஒரு ஜனங்க கிட்ட ஒரு பொது வாழ்க்கைக்கு வரவங்க எப்படி வருவாங்க? நல்லா ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷா அழகா நீட்டா தைரியத்தையும் துணிச்சலையும் சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய செயலின் மூலமாக காட்டுவாங்க. இவரை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இழவு வீட்டுக்கு போற மாதிரியே வர்றது. ஷேவ் பண்ணாம பாதி தாடியை வச்சுக்கிட்டு ஒரு கசைக்கு போன ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு என்னமோ பொறுமையா சிரிக்கிறதுக்கு கூட புன்னகை பூத்துக்கிட்டு, ஏன் ஒரு நல்ல அழகா துணிச்சலா தைரியமா தெம்பா வர மாதிரி வர வேண்டியதானே? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இது ஒரு நாடகம், இது ஒரு நடிப்பு. இதை டைரக்ட் பண்றவர் அவங்க அப்பாவா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒரு டைரக்டர், இதுக்கு ஒரு டைலாக் ரைட்டர் இருக்கிறதுனால தான் அந்த திருக்குறள் எல்லாம் வருது. அதனால்தான் இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்னால நிர்ணயம் செய்து விடல் அப்படின்ற அந்த குறளை நினைவுபடுத்துகின்ற விதமாக நாம பார்த்துக்கிட்டு இது அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு என்று சொன்ன திருக்குறளை எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அன்னைக்கே சட்டப்பேரவையிலே பதிலாக சொன்னார். குறளை வச்சுக்கிட்டு கிண்டல் பேசினவங்களுக்கு. ஆகவேதான் சொல்றோம், விஜய் இன்னும் அனுபவம் வேணும், இன்னும் படிக்கணும், பொது வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கொள்கை ரீதியாக செயல்படுவதற்கு வரணும். அப்புறம் அந்த இளைஞர்களை மற்றவர்களை நல்வழிப்படுத்துவதை நம்ம வேணாம்னு சொல்லலை. நிறைய விஷயங்களை பயன் முடியும். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.